மைண்ட் எக்ஸ்பேண்டர். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. மற்றும் ஒரு பிரைம் டைம் சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் கூலி சீக்கிரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பிக் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் நான் அதை சொல்லுவேன். பிகாஸ் இந்த சீரியல் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துட்டு இருக்க மாட்டோம். பிரைம் டைமில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீரியல் நிறைய பேருக்கு. லேட் நைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஆர்பி வாங்கி கொடுக்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக அந்த சேனலுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ சடனாக இதோட கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த சீரியலோட ஹீரோவே மென்ஷன் பண்ணிட்டாரு. இதை பார்த்த உடனே பெரிய சாக்காக தான் எனக்கு இருந்துச்சு. அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா, எஸ் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ஒரு மின்னல் அடிக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங் ஒரு சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாரு. பேக்ரவுண்டில் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மியூசிக் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டுருக்காரு. சடனாக இப்படி ஒரு போஸ்ட் இவர் போட்டதுனால ஒருவேளை கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஹிண்ட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஜீ தமிழ் சீரியல் தான். ஜீ தமிழில் கெட்டி மேலே அப்படிங்கிற நியூ சீரியல் வந்து 1 hour பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பட் பிரைம் டைமில் இது வரைக்கும் நினைத்தேன் வந்த சீரியல் மட்டுமே தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட் கிடச்சிட்டு நானும் ஷேர் பண்ணிட்டேன். அப்போ இன்னொரு சீரியல் ஏதாவது முடிஞ்சால் தானே கெட்டி மேலே 1 hour டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ அந்த ஒன் ஆஃப் த சீரியலாக தான் இந்த சீரியல் முடிய போகுது. இந்த சீரியல் கரண்ட்டாக ஜீ தமிழில் நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது. நினைத்தாலே நிற்கும் சீரியல். இந்த சீரியல் 1000+ எபிசோட்ஸோட வெற்றிகரமாக 10 மணி ஸ்லாட்டில் தொடர்ந்து 3+ ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருக்கு. இந்த சீரியலோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மற்ற சீரியல் மாதிரி இருக்காது. கோஸ்ட் ஸ்டோரி, அப்புறம் நிறைய சாமி ஸ்டோரி, இந்த மாதிரி சொல்லி நிறைய மக்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வேற ஒரு ஸ்டோரியோட வந்தாலுமே இப்போ ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணி போகிறது மக்களுக்கு பிடிக்குங்கிறதுனால இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ சடனாக அந்த சீரியல் முடிகிறது எல்லாருக்கும் ரொம்பவுமே வருத்தமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாக வள்ளியின் வேலன் சீரியல்னா 10 மணிக்கு சேஞ்ச் ஆகும். நெஞ்சத்தைக்கு இல்லாத சீரியல் 6 மணிக்கு சேஞ்ச் ஆகும். கெட்டி மேளம் சீரியல் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். அஃபீஷியலாக தெரிஞ்ச உடனே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நினைத்தாலே நிற்கும் சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.